தேவதாசனை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார். அவன் நினைக்கும் போதெல்லாம் உள்ளத்துல எனக்கு கண்ணீர் வரும். அத்தனை விதமான 15-13 வருஷம் நம்ம சபைக்கு வந்த தேவ மனுஷன் இந்த வளர்ச்சியில ஒவ்வொரு ஜெபமும் ஒவ்வொரு வார்த்தையும் இதுல இணைந்து கட்டப்பட்ட ஒரு ஆலயம் இது. அல்லேலூயா. ஆகவே இந்த ஆலயம் அண்ணனுக்கு உரிமையான ஆலயம். அண்ணன் இந்த நேரத்தில் பயன்படுத்த இந்த நாளில அண்ணன் கையத்தில் இந்த மைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை ஆராதனையிலே உங்களோடு கூட சேர்ந்து மகத்துவமுள்ள நல்ல ஆண்டவரை துதிக்க கத்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய அன்புக்காக உங்களுடைய ஆதரவுக்காக ஆண்டவர் நன்றியோடு கூட இருக்கிறேன். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஒரு அலங்காரமான அழகான ஒரு ஆலயத்தில் உட்கார வைத்திருக்கிறதை கண்டு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இடைஞ்சல் இல்லாத இடத்துல இருந்தாலும் இன்னும் பெருகணும்னா இன்னும் சத்துருவோடு கூட போராடி மேற்கொள்ளத்தக்கதான கிருபையையும் பலத்தையும் சத்துவத்தையும் தேவன் உங்களுக்கு அருளி செய்வாராக. ஹல்லேலூயா. நம்முடைய யுத்தம் ஓயல. ஹல்லேலூயா. சரி, நல்ல அழகான ஆலயம் கிடைச்சிட்டு உட்காந்துருவோம் அப்படின்னு மேல கம்பி நீட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆமா, இது பாஸ்டர் அங்க வந்திருக்கும் போது சொன்னது போல இது ஒரு பேஸ்மெண்ட், இது கார் நிறுத்துறதுக்கு இடம் தான். இது நீங்க ஆலயம் ஆக்கியிருக்கீங்க, மேல இன்னும் கம்பி நீட்டிக்கிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. அதை பெருக பண்ணுவதற்கும் உயர பண்ணுவதற்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, தேசங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்ற தேவன் கிருபை செய்வாராக. உங்கள் மத்தியில் இருக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் ரெடியா இருந்தீங்க. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, மாறுவதற்கு ஆயத்தமா? அவங்க கண்ணை பார்த்து கேளுங்க. மாறுவதற்கு மாற்றிக்கொள்வதற்கு ஆயத்தமா? நாங்க மாறவே மாட்டோம் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் அல்ல இல்லையா சொல்லுங்க. ஆமா, எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. நல்ல கவனமா இருக்கணும். ஏன் மீட்டிங்ல கொஞ்சம் மாட்டிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? மறுரூபமாக்கிடும் மகிமையின் தெய்வமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் தெய்வமே, உம்முக சாயலா உருமாற்றும் தெய்வமே, உம்முக சாயலா உருமாற்றும் தெய்வமே, இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துதிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் இயேசுவே உம்மை பற்றித்தானே ஐயா. உன்னத தேவனே இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட உள்ளம் சேக்குதையா, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஒரு பகுதியை கொஞ்சம் பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்துல சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிக்க போகிறோம். சீமோன் பேதுருவும் என்னப்பட்ட தோமாவும் திதுவு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருந்தபோது
இருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்ற சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு தன்னுடைய சீஷர்களோடு கூட இடைப்பட்ட ஒரு சம்பவத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை எல்லாவற்றையும் விளக்குவதற்கு எனக்கு நேரம் இல்லை என்றாலும் ஒரு காரியத்தை மாத்திரம் கொஞ்சம் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே சீமோன் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்கிறார். பின்வாங்கி போய்விட்டான் என்று இந்த வசனத்தை குறித்து பேசுகிறவர்கள் உண்டு. ஆனால் நான் அவனை பின்வாங்கினான் என்று சொல்லவில்லை. ஒன்று மாத்திரம் நான் சொல்லுவேன், நான் பின்வாங்கி போய்விட்டான் என்று சொல்ல மாட்டேன். எல்லாரும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். Come on, let us go for fishing. நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று, மீன் பிடிக்கத்தான் போகிறேன் என்று சொல்லவில்லை, மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லுகிற அந்த பேதுருவோடு மற்ற சீஷர்களும் இணைந்து போனார்கள். ராத்திரி முழுவதும் மீன் பிடித்தார்கள், ஒன்றும் கிடைக்கவில்லை. நல்ல கவனிங்க, ராத்திரி முழுவதும் மீன் பிடித்தும் ஒன்றும் கிடைக்காதவர்கள் இப்பொழுது அவர்களுடைய காரியத்தை அவர்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக ஆண்டவர் ஒன்று சொல்லுகிறார். கரையிலே வந்து நிற்கிறார். ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்கிறார், உன்னிடத்தில் ஏதாயிலும் புசிக்கிறதுக்கு உண்டா என்று. நீங்க அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் கரையிலே பொரித்த மீனை வைத்துக் கொண்டுதான் ஆண்டவர் இந்த கேள்வி கேட்கிறார். பொரித்த மீன் அங்கே வைத்திருக்கிறது. அங்கே வைத்திருக்கிற அந்த ஆகாரத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி தான் நீங்கள் புசிக்கிறதுக்கு உண்டா என்று கேட்கிறார். அவர்கள் ஒன்றும் இல்லை, கிடைக்கவில்லை, ராத்திரி முழுவதும் கஷ்டப்பட்டும் கிடைக்கவில்லை என்று அங்கே சொல்லுகிற நேரத்தில் ஆண்டவர் ஒரு சின்ன குழு தான் கொடுக்கிறார். சின்ன குழு. என்ன செய்யணும் என்ன செய்ய சொன்னாரு? படகுக்கு வலது பக்கமா வலைய போடு. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, வலது பக்கமா வலைய போடு. ஆமா, எல்லாரையும் ஆண்டவர் மீன் பிடிக்க தான் கூப்பிட்டிருக்காரு. மீன் பிடிக்கிறவர்களாக இல்ல, மனுஷரை பிடிக்கிறவள. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறார். இல்ல டைரக்டர் ஆக்குவேன். என் பின்னே வாருங்கள், உங்களை அப்படி ஆக்குவேன் இப்படி ஆக்குன்னு ஒரு நாளும் சொல்லல. ஏசு சொன்னதெல்லாம் ஒண்ணுதான், என் பின்னால வந்தா உங்களை மீன் பிடிக்கிறவனாக்குவேன். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க சபைக்கு வந்து போனா போதாது. சொல்லுங்க கையை பிடி சொல்லுங்க, சந்து போனா போதாது. அதுவே பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க சிலர். ஆமா, சபைக்கு வந்து போறதுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும் என்ன? ஆமா, வந்து போனா போதாது, நீங்க மீன் பிடிக்கிறதுக்கு தான் இயேசு பின்னால வர்றீங்க. ஆமா, நல்லா கவனிங்க, நான் சொல்றத நல்லா கவனிக்கணும். ஏன்னா ஆண்டவர் ஏன் பின்னே வாருங்கள் மீன் பிடிக்கிறது. அப்ப மீன் பிடிக்கலன்னா யார் பின்னால போலன்னு அர்த்தம்? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? இயேசு கிறிஸ்து பின்னால போனா மீன் பிடிச்சுதான். நான் எப்பொழுது ஒரு சம்பவத்தை நினைவு கூறுகிறது வழக்கம். நேபாளத்துக்கு போயிட்டு திரும்பி வந்து நானும் என் மனைவியும் வந்துகிட்டு இருந்தோம். ஊழியத்தை முடிச்சுட்டு குளிர், பயங்கரமான குளிர். பீகார்ல 5 டிகிரி 4 டிகிரிலாம் தாராளமா இருக்கும். 5 டிகிரி குளிர், பயங்கர குளிர். கிட்டு ஆடுறது, 3-4 சொட்டர் போட்டா கூட ஆடு. நாங்க ஒரு இடத்துல வரும்போது ஒரு இடத்துல நின்று ஒரு டீ கடையில டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நின்று உட்கார்ந்து அங்க ஒரு கட்டில் கிடந்தது, அதுல உட்கார்ந்துருந்தோம். அப்ப நான் பார்த்தேன், 2 குட்டி பசங்க, ஒருத்தங்க 6 வயசு இருக்கும், 5 வயசு இருக்கும். கடகடாக ஓடி வந்தானுங்க. கையில எல்லாம் ஒண்ணும் இல்லை. அவனுங்க 2 மடமடன் சட்டையை காட்டினான்.
எனக்கு ஆச்சரியம், இவ்வளவு குளிர் அடிக்குது, 3 சொட்டர் போட்டோம், குளிர் போக மாட்டேங்குது, இவங்க கடகடன்னு கட்டையை காட்டினான். என்ன செய்ய போறானுங்கன்னு பார்த்தா அங்க ஒரு சின்ன குட்டை இருந்தது, அதுல கொஞ்சம் மீன் துள்ளிக்கிட்டு இருந்தது. பார்த்தானுங்களோ என்னமோ தெரியல, இங்க அங்க பார்த்தானுங்க, ஒன்னும் செய்யல. அந்த தண்ணியை மறைச்சான். ஒரு கிழிஞ்ச சாக்கு கோணிப்பை இருந்தது, அதை தூக்கிட்டு வந்தான். டக்கு டக்குன்னு இந்த தண்ணியெல்லாம் தூக்கி கோரி கோரி ஊத்தினா 25 மீனை பிடிச்சிட்டு போயிட்டான். ஆண்டவர் என்னோடு கூட பேச ஆரம்பிச்சாரு. நல்லா கவனிங்க, ஆண்டவர் என்னோடு கூட என்ன பேசினார் தெரியுமா? இந்த பிள்ளைங்களை அம்மா அனுப்பல மீன் பிடிக்கிறதுக்குன்னுட்டு. இவங்க வீட்டுல எதிர்பார்க்கவும் இல்லை, மீன் பிடிக்கணும்னு எதிர்பார்க்கவும் இல்லை. இவங்க அம்மா இவன் 25 மீன் பிடிச்சிட்டு வருவான்னு நினைக்கவும் இல்லை. ஆனா மீனை பார்த்தான், வீட்டு தேவையை பார்த்தான், போட்டுக்கிறதுக்கு சட்டை இல்லைன்னு தெரியல, கையில ஆயுதம் இருக்குன்னு இல்ல, ஆயுதம் வேணும்னு பார்க்கல, இன்னொரு வலை வேணும்னு பார்க்கல, என்னத்தை கிடைச்சாலும் அதை உபயோகப்படுத்தி மீன் பிடிச்சு வீட்டுக்கு கொண்டு போயிட்டான். கரங்களை தட்டி ஆண்டவரை மயம்படிச்சலாமா? சிலரை போய் ஆத்மாக்களை சந்திங்கன்னா, எங்களுக்கு அது இல்ல பாஸ்டர், இது இல்ல பாஸ்டர், அது வராது பாஸ்டர், இது வராது பாஸ்டர். பக்கத்துல கை பிடிச்சிருவேன், கிழிஞ்ச கோணினாலும் மீன் பிடிக்கலாம். சில சொல்றாங்க, எங்களுக்கு கிட்டார் வரல பாஸ்டர், எங்களுக்கு வெஹிக்கிள் இல்ல பாஸ்டர், எங்களுக்கு அது இல்ல பாஸ்டர், பிரசங்க வரம் இல்ல பாஸ்டர். ஒரு வரமும் வேண்டாம். சமாரிய ஸ்திரீட்டை போய் கேட்டீங்கன்னா, உனக்கு என்னமா வரம் இருந்துன்னு கேட்டா என்ன சொல்லுவா தெரியுமா? எனக்கு என்ன தெரியும், அவர் என்ன கொடுத்து சொன்னார்னு சொன்ன கூட்டிட்டு வந்துட்டேன். அல்லேலூயா, இவ்வளவுதான் எனக்கு தெரியும், இவ்வளவுதான் எனக்கு தெரியும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, மீன் பிடிக்கிறது எல்லாருக்கும் தொழில். ஆனா மீன் பிடிக்கும் போது சிலர் ராத்திரி முழுவதும் மீன் பிடிச்சோம், இத்தனை வருஷமா சபைக்கு வந்திருக்கோம், எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது, ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது, எங்களை பார்த்து இயேசுவின் பின்னால போல நீர் எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்க. நானும் நல்ல ஜெபம் பண்றேன், நானும் நல்ல உபவாசம் பண்றேன், நானும் எல்லா கூட்டத்துக்கு வரேன், நானும் பிடிக்கணும்னு பார்க்க மாமியாலேயே பிடிக்க முடியல. இந்த பக்கம் தான் நிறைய குண்டு மாதிரி அதுல அந்த ஈய குண்டுகள் அங்க கட்டியிருப்பாங்க, இந்த பக்கம் வலை வெயிட்டா இருக்கும், அதனால இந்த பக்கம் தான் வச்சுக்கிட்டு எப்படி வீசுவான், எப்படி வீசுவான், இந்த பக்கம் வீசுவான். எந்த பக்கம் வீசுவாப்போ? இடது பக்கமா வீசுவான். ஆண்டவர் சொன்னாரு, மெத்தட மாத்தி பாரு. அல்லேலூயா. நீ மெத்தட என்ன செய்ய மாத்தி பாரு. பக்கத்துல உங்க கை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க மீன் பிடிக்கலன்னு கவலைப்படுறீங்களா? ஆமா, கொஞ்சம் மெத்தட மாத்தி பாரு. நான் சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் போட்டு பழக்கம், சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் வீசி பழக்கம் அப்படின்னு சொல்றியா? ஆண்டவர் சொல்றாரு, அப்பா இந்த கையில பிடிச்சு இந்த பக்கம் போடு. எப்படி போடுறது? இந்த இடது கையில எனக்கு விளங்கவே செய்யாத சொல்றியா? அல்லேலூயா. நீ மெத்தட மாத்துறதுக்கு கற்றுக்கொள்ளாதனால, நீ காரியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு கத்துக்கொள்ளாதனால இங்க மீன் வந்து முட்டிக்கிட்டு இருக்கு, உனக்கு கண்ணு கூட தெரிய மாட்டேங்குது. 153 பெரிய மீன் பிடிச்சாங்களாம். ஒண்ணுதான் செய்ய சொன்னாரு. என்ன செஞ்சாரு? மாத்தி போடுப்பா. எத்தனை மீன்? 153 பெரிய மீன் பிடிச்சாங்க. 153 பெரிய மீன் இங்கதான் இருக்குது. இவன் கண்ணு பூரா இடது பக்கம் இருக்குது. பாருங்க, பக்கத்துல இருக்கும் கையை பிடிச்சு சொல்லுங்க, அவங்க கண்ணை பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் மாத்தி பாருங்க, பாக்குற பார்வைய கொஞ்சம் மாத்தி பாருங்க ஐயா, செய்ய வேண்டியத கொஞ்சம் மாத்தி செய்யுங்க ஐயா. இதுதான கஷ்டம், இதுதான கஷ்டம். அதனாலதான் சொன்னேன், மாறுவதற்கு ஆயத்தமா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அன்னைக்கு அன்னைதார் செஞ்ச மாதிரி தான் இன்னைக்கு செய்யணுங்கிற அவசியம் இல்லை. இந்த நாட்டில் ஏராளமான மீன்கள் உண்டு. எனக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கிறது காரணம், நான் பழைய அரைச்ச முறையே அரைச்சுக்கிட்டு இருக்கேன், அரைச்ச காரியத்தையே செய்துகிட்டு இருக்கேன், அதையே செய்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லாம காரியங்களை மாற்றிப்பா. கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார், கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நல்லா கவனிங்க. நான் தைரியமா சொல்ல முடியும், I am giving a prophetical message. நான் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன் முறைகளை மாற்றிப்பார், உன்னுடைய கவனத்தை வேறு பக்கம் திருப்பிப்பார், உன்னுடைய காரியங்களை குறித்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்துப்பார், உன்னுடைய காரியங்களை குறித்து கொஞ்சம் வித்தியாசமாக செயல்பட்டுப்பார். ஆண்டவர் உன்னை இழுக்க மாட்டாத அளவுக்கு பிடிக்கிறவனாக மாற்றுவதற்கு நல்ல தேவனாய் இருக்கிறார். கரங்களை கட்டி ஆண்டவரை மேம்படுத்தலாமா?
நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. சிலருக்கு மாற்றம்னாலே கஷ்டம். அந்த மனுஷனுக்கு வருகிற மென்டல் ஸ்ட்ரெஸ் சொல்றாங்கல்ல, மனநிலையில ஒரு நெருக்கம், அது ஒரு பிரஷர். அதை குறித்து ஒரு ஸ்கேல் வச்சிருக்காங்க. ஒரு குழந்தை பிறக்கும் போது தாய்க்கு என்ன பிரஷர் வருது அதை ஒரு அளந்து வச்சிருக்காங்க. ஆமா, திருமணம் சொன்ன உடனே என்ன பிரஷர் வருதுன்னு பெண்களுக்கு அதை அளந்து வச்சிருக்காங்க. வேலையில மாற்றம் அல்லது ரிசல்ட் வரப்போகுதுன்னு சொன்னா என்ன பிரஷர் வருது அப்படின்னு சொல்லி அளந்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் அளந்து வச்சவங்க, அது ஒன்றைய ஒரு புஸ்தகத்தை நான் படித்தேன். ஒரு சைக்காலஜிஸ்ட், அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு, ஒரு புருஷனோ அல்லது பெஞ்சாதியோ வாழ்க்கையில எத்தனை வயசுலதான் இறந்தாலும் அந்த மகனுக்கோ மகளுக்கோ அவனுக்கு ஏற்படுகிற ஸ்ட்ரெஸ் அளந்தா 80 பாயிண்ட் போயிருமா. எங்க போயிரும்? 80 பாயிண்ட் போயிடும். அதாவது புருஷனோ மனைவியோ இறந்துட்டாங்கன்னா அடுத்தவங்களுக்கு பிரஷர் 80 பாயிண்ட் போயிருமா. ஆமா, அதே அளவு டிரான்ஸ்பர் ஆனாலும் போயிருமா, இடத்தை மாத்தினாலும் போயிருமா. எனக்கு அது ஆச்சரியமா இருந்தது. அது எப்படி அளந்தாங்கன்னா நிறைய ரிசர்ச் பண்ணி அளந்திருக்காங்க. ஒரு இடத்தை மாத்தினா, முறைய மாத்தினா, அது கூட அவனுக்குள்ள அவ்வளவு பிரஷர் உண்டாக்கும் போது நீ எல்லாம் நம்பவே முடியல. ஆனா அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தேன், அது உண்மை, அது உண்மை. மனுஷன் லேசில தன்னை மாற்றிக்கொள்ள விரும்பாத ஆளு. செய்த காரியத்தை செய்த முறையிலே செய்யறது எளிது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா கைய மாத்தி கொஞ்சம் வலது பக்கமா போடுப்பா, நிறைய பிடிச்சிருவப்பா. ஹல்லேலூயா. தேவன் இந்த தேசத்துல ஏராளமான மக்களை எழுப்பி கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். சில நேரங்கள்ல நம்ம பெரிய மீன்களை பிடிக்க முடியாம போறதுக்கு காரணம், ஊழியன்னு சொன்ன உடனே ஸ்லம்முக்கு தான் ஓடணும், ஊழியன்னு சொன்ன உடனே கிராமத்துக்கு தான் ஓடணும்னு நினைக்கூடாது. நான் இருக்கிற இடத்துல இருக்கிற பெரிய ஆட்களை எனக்கு தாருன்னு கேட்க படிக்க வேண்டும். அல்லேலூயா. உயர்ந்த நிலையில இருக்கிறவங்கள, உயர்ந்த காரியங்கள்ல இருக்கிறவங்கள பிடிக்கத்தக்கதாக தேவன் நமக்குள்ள ஒரு பெரிய தரிசனத்தை தேவன் தர வேண்டும் என்று நான் உங்களுக்கு சவால் விட்டு கூறுவேன். தேவன் அதை செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். அதற்கு உங்களை உபயோகப்படுத்த வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். இதை உன்னுடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல, சிலருடைய வாழ்க்கையில செய்யும் போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னு நான் காட்டி கொடுக்கிறேன். ஆண்டவர் எப்படி மாற்ற முடியும் என்கிறத காட்டி கொடுக்கிறேன். நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டில இருந்து 2 ஆளை காட்டி கொடுக்கிறேன், புதிய ஏற்பாட்டில் ஒரு ஆளை காட்டி கொடுத்துட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். ஆண்டவர் யாருக்காக பேச சொன்னார்னு தெரியாது. இந்த காரியத்தை ஆண்டவர் பேச சொன்னதை நான் உங்களோடு கூட பேசுறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள். யாத்ராகமம், யாத்ராகமத்தின் புஸ்தகத்துல ஆண்டவர் இங்க ஒரு மனுஷனை குறித்து பேசுகிறார். 7வது அதிகாரம் 1வது வசனத்தை படிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியா இருப்பான். அப்ப ஆரோனுடைய அழைப்பு என்ன சொல்லுங்க? தீர்க்கதரிசி. ஆரோனுடைய அழைப்பு என்ன? இங்க அப்படித்தான் சொல்லியிருக்கு. உன் சகோதரனாகிய ஆரோன் தீர்க்கதரிசியா இருப்பான். நல்ல கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துல கொஞ்சம் நல்ல கவனமா கவனிக்க முடியும் கேட்கிறேன். நல்ல கவனிங்க. ஆரோன் உனக்கு வாயாக இருந்து தீர்க்கதரிசி ஆயிருப்பான். அப்ப தீர்க்கதரிசியுடைய வேலை என்ன? தேவன் சொல்லுகிறத மனுஷனுக்கு சொல்லணும். தேவன் என்ன சொல்லுகிறாரோ தேவனுடைய வாயா இருந்து மனுஷனுக்கு சொல்றவனுக்கு பேர் தான் தீர்க்கதரிசி. ஆனா பாருங்க, கொஞ்ச நாள் கழிஞ்சது. என்ன சொல்றாரு பாருங்க, 28வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு. என்னையா இது? என்ன ஊழியம் செய்யணும்? ஆசாரிய ஊழியம் என்னது? ஜனங்களுக்காக தேவனிடத்துல போறது. தீர்க்கதரிசியினுடைய ஊழியம் என்னது? தேவனுக்காக ஜனங்களிடத்துல போறது. டயமெட்ரிக்கலி ஆப்போசிட், பூர்ணமான எதிர்மறையான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். ஆரோனை பார்த்து முதல்ல சொன்னாரு, நீ எனக்காக ஜனங்களிடத்துல பேசுகிற தீர்க்கதரிசி. இப்ப சொல்றாரு, நீ ஜனங்களுக்காக என்னிடத்துல வர வேண்டிய ஆளு, ஆசாரியன். நல்ல கவனிங்க. பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க. பெரிய ஆளுங்களுக்கு கூட இப்படி அழைப்பை தேவன் மாற்றுகிறார். எல்லாரும் கொஞ்சம் ஷாக் இருக்கத்தான் செய்யுது.
அல்லேலூயா. நான் வந்தேன் போனேன்னு விட்டுட்டு என்னை விட்டுட்டு எதுக்கு பிரதர் மாறுன்னு சொல்றீங்க? நான் மாறிதானே இங்க வந்திருக்கேன். ஓஹோ, உன்னை எஃபெக்டிவா மாத்துறதுக்கு, உன்னை ப்ராஃபிட்டபிளா மாத்துறதுக்கு, உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யறதுக்கு ஆண்டவர் சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டிய அவசியம் உண்டு. இப்ப தீர்க்கதரிசி இருக்கிற ஆளை என்னமா மாத்த போறாரு? ஆசாரியனை மாத்த. சரி, இப்ப ஆசாரியனா இருக்கிற ஒரு ஆளை தீர்க்கதரிசியா மாத்துறதை காட்டுறேன். வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம். பென்யமீன் தேசத்தில் உள்ள, பென்யமீன் கோத்திரத்தில் உள்ள ஆனதோத் ஊரில் இருந்த ஆசாரியர்களில் ஒருவனாகிய இலக்கியாவின் குமாரன் எரேமியாவுடைய வசனங்கள். ஓஹோ, இவர் யாரு? ஆனதோத்துங்கிற ஊர்ல இவர் ஆசாரிய ஊழியன். ஆசாரியனா இருந்த எரேமியா. இவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. 4-5 வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். இப்ப என்ன அழைப்பு சொல்றாரு? முதல்ல ஜனங்களுக்காக ஆண்டவரத்துல போறவன இப்ப ஆண்டவர் திருப்ப நீ எனக்காக பேசு. அல்லேலூயா. தமிழ்ல ஒரு பாட்டு நான் அடிக்கடி தனியா உட்கார்ந்து பாடுகிற வழக்கம். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல அலைந்திட கால்கள் வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும். இதை உன்னிடம் கேட்கிறேன், தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும். இதை உன்னிடம் கேட்கிறேன், தர வேண்டும். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு. அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு. நல்ல கவனிங்க. இந்த மனுஷன் ஆனந்தோத்துங்கிற ஒரு சின்ன ஊர்ல ஆசாரியனா இருக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நீ தீர்க்கதரிசி, ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசி. ஆங்கில வேதாம் சொல்லியிருக்குது தேசங்களுக்கு தீர்க்கதரிசி. நல்ல கவனிங்க. ஆனா எரேமியாவால உடனே கீழ்ப்படிய முடியல. என்ன சொன்னா தெரியுமா? நான் சின்ன பையனா இருக்கேன், நான் சின்ன பிள்ளையா இருக்கேன். இந்த ஆராதனையில நான் ஆண்டவரே 2-3 வார்த்தை தான் சொல்ல போறேன், என்ன சொல்லணும்னுட்டு இந்த காலையில எழுந்து நேற்று ராத்திரி ஜபிச்சிருந்தேன், இன்னைக்கு காலையிலையும் ஜபிச்சேன். ஏன்னா யாருக்கோ சிலருக்கு தீர்க்க தரிசனமா சில வார்த்தையை சொல்லத்தான் வந்தேன். அல்லேலூயா. நான் உன்னை தாயின் வயிற்றிலிருந்து தீர்க்க தரிசியாத்த உருவாக்குனேன். நீ எனக்காக பேசிடணும், நீ எனக்காக பேசிடணும்.
இதுவரைக்கும் நீ ஜெப ஊழியத்தை செய்து கொண்டிருக்கலாம், ஜெபிக்கிறவனாக இருந்திருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து ஜனங்களுக்காக தேவனிடத்துல வந்து ஐயோ ஆண்டவரே என்று கதறுகிறவனா இருந்திருக்கலாம். தேவன் பார்த்து சொல்றாரு, நான் ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசனம் எனக்காக பேசுறவனா மாத்திரேன். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையாக தேவனை ஆராதிக்க கற்றுக்கொண்டிருக்கிற ஜெபிக்கிற என் அருமை பிள்ளைகளே, யாரோடு கூட ஆண்டவர் தெளிவாக பேச ஆரம்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் வந்ததுக்கு முகாந்தரம் உண்டு. புதிய ஏற்பாட்டில் இன்னொரு ஆளை காட்டி கொடுத்துறேன். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சீரேன ஊரனாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதனுடைய கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். தொடர்ந்து அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்த போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்கு அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஓஹோ, பழைய ஏற்பாட்டுல மாத்திரம் இல்ல, புதிய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் சிலருடைய பாதையை மாற்றி அமைக்கிறார். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. தேவன் இடது பக்கம் மாத்திரம் போட்டு போட்டு பழகி கொண்டிருந்த அந்த பேதுருவையும் அவனோடு கூட சேர்ந்தவர்களையும் பார்த்து வலது பக்கமாய் போடு என்றவர். ஒருவேளை ஏதோ ஒன்ன மாற்ற சொல்லி பார்த்தார்னா நீ எஃபெக்டிவா மாறிடுவேன்னு ஆண்டவர் விரும்புகிறான். நீ எஃபெக்டிவா மாறிடுவ. நீ மிகுந்த பராக்கிரமம் உள்ளவனா, நீ பலம் உள்ளவனாக, நீ என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவளாக மாறிவிடுவா என்று இந்த காலவேளையில ஆராதனைக்கு வந்திருக்கவனோடு கூட தேவன் பேசுகிறான். நல்ல கவனிங்கம்மா, நல்ல கவனிங்க. எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார், சுவிஸ் தேசத்துல இருக்கிறார். அவரை குறித்து நான் ஒரு சில வார்த்தைகள் சொன்ன அவங்களுக்கு நலமா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் சின்ன வயசுலேயே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால தான் படிக்கும் போதே ஆப்பிரிக்காவுக்கெல்லாம் போய் ஊழியத்தில் ஈடுபடுவார். லீவு கிடைச்சதுன்னா உடனே ஆப்பிரிக்காவுக்கு போய் அங்க இருக்கிறவங்களோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்வார். திரும்ப மறுபடி வந்து படிப்பார். நன்றாக கல்லூரியில படிச்ச உடனே தான் ஒரு மிஷினரியா போகணும்னு சொல்லிட்டு பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு போயிட்டார். பிலிப்பைன்ஸ் நாட்டில் போய் மிஷினரியா இருந்தாரு 1.5 வருஷம். ஒரு நாள் உபவாசத்தை ஜபித்து கொண்டிருக்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஒரே போராட்டமா இருந்தது, ஒரே குழப்பமா இருந்தது, என்ன செய்யுதுன்னு தெரியல. ஜபித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், நான் ஒன்னு இங்க வர சொல்லல. அவருக்கு ஷாக். என்ன ஆண்டவரே, பிலிப்பைன்ஸ்க்கு நீ வர சொல்லியா? ஆமா, போ, திரும்ப போய் நீ பிசினஸ் பண்ணு. என்ன ஆண்டவரே, எல்லாரும் ஊழியத்துக்கு போன்னு சொல்றாங்க, நீங்க பிசினஸ் பண்ண சொல்றீங்க? நல்ல உண்மையான காரியத்தை சொல்றேன். எனக்கு நெருங்கிய நண்பர், அவருடைய உள்ளும் புறம் நான் அறிந்திருக்கிறேன். உடனே அவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. எனக்கு கீழ்ப்படின்னு சொன்னார். உடனே அங்க விட்டுட்டு நேரம் வந்தார். அவங்க அப்பா ஒரு பாஸ்டர். அப்பாட்ட போய் சொன்னாரு, ஆண்டவர் உனக்கு என்ன சொல்றாரு அதை செய்ய. ஆண்டவர் எதுக்கு சொல்றாரு தெரியுமா? அவர் சொன்னாரு, ஆண்டவர் சொன்னாரு, நீ சம்பாதிச்சு உலகம் முழுவதும் இருக்கிற மிஷின்ஸை தாங்கு அப்படின்னு சொன்னார். நான் தான் உன்னை கூப்பிட்டேன். ஓஹோ ஆண்டவர், நான் மிஷினரியா பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு போனேன், சுவிஸ் நாட்டுல இருந்து பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு போனேன். என்னைய நீங்க மிஷின்ஸை தாங்கிறதுக்கு நீ அனுப்புனீங்களா? என் கையில காசு இல்லையா ஆண்டவர்? எங்க அப்பா பாஸ்டர், சாதாரண பாஸ்டர், என் கையில காசு இல்லையே. ஆண்டவர் ஒரு நாள் சொன்னாரு, பேப்பர் எடுத்து பாடின்ட்டு. பேப்பர் எடுத்து பார்த்தாரு. அங்க ஒரு கம்பெனி திவாலா இருந்தது. திவால் நோட்டீஸ், மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்திருந்த ஒரு கம்பெனி ஏலத்துக்கு வந்தது. ஆண்டவர் அது மேல பணார ஒரு வெளிச்சத்தை வீசி, இந்த கம்பெனியை போய் நீ ஏலம் எடுன்னு சொன்னாரு. இவர் போனாரு. அங்க போனா ஏலம் எடுக்கிறதுக்கு ஆளே இல்லை. அதனால இவர்கிட்ட எவ்வளவு காசு இருந்து அந்த காசை சொன்னாரு, இந்த கம்பெனி கொடுத்துட்டாங்க. இவருக்கு ஆச்சரியமா வந்துட்டு, ஓஹோ அவன் கர்த்தர் சரியா தான் நடத்திருக்காருன்னு சொல்லிட்டு. நல்லா கவனிங்க. உடனே அந்த கம்பெனி எடுத்து அவர் ஒரு எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தாரு. அதெல்லாம் போட்டு 6 மாசத்துல நல்ல லாபம் தர்ற கம்பெனியை வச்சுட்டாரு. லாபம் தர்ற கம்பெனியை வச்ச உடனே ஆண்டவர் சொன்னார், வித்துரு.
என்ன ஆண்டவரே, இதை போய் வாங்கணும்னு சொன்னீங்க, அது திவாலாயிட்டு இருந்த கம்பெனி, அதை போய் விற்க சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொன்ன உடனே வித்துரு. சரி ஆண்டவரே நீர் சொல்ற கேள்வி. வித்த 15ஆவது நாள் வித்து எல்லாம் பணம் எல்லாம் வாங்கிட்டாரு, சைன் எல்லாம் பண்ணிட்டாரு. அங்க 15ஆவது நாள் கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு என்ன போட்டு தெரியுமா, ஆஸ்பெஸ்டாஸ் போட்டிருக்க எல்லா கம்பெனிலையும் கான்கிரீட் ரூஃப் போடணும்னு சொல்லிட்டான். வாங்கினவன் தலையில கை வச்சுக்கிட்டான். இவர் கம்பெனி அவ்வளவு ஆஸ்பெஸ்டாஸ் தான் போட்டிருந்தது. ஏன்னா ஆஸ்பெஸ்டாஸ் ஐரோப்பாவில் அங்க இருக்கிற டம்ப் கிளைமேட்டுக்கு கேன்சர் வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால எல்லா ஆஸ்பெஸ்டாஸையும் மாற்ற சொன்னதுனால இவர் கம்பெனி மட்டும் இவர் கையில இருந்து போச்சு. இவர் பெரிய ஒரு நஷ்டத்துல இருந்து தப்பி வைக்கப்பட்டாரு. இப்படியே ஆண்டவர் ஒவ்வொன்றா நடத்தி போன வருஷம் நான் அவர் வீட்டுக்கு போயிருக்கும் போது சொன்னாரு, ஜெபக்குமார் என்னைய போய் ஆண்டவர் நியூசிலாந்துல 10,000 ஏக்கர் நிலம் வாங்கன்னு சொன்னார். எத்தனை ஏக்கர்? அது எங்க? நியூசிலாந்துல. நான் இப்ப நான் அதை முடிச்சுட்டு வந்தேன். எனக்கு ஷாக். நல்லா கவனிங்க. ஐ நோ ஹிம் வெரி பர்சனலி. ரொம்ப பர்சனல் எனக்கு தெரியும். நான் அநேக 1989 இருந்து அவர் வீட்டுக்கு போறேன். வீடு சாதாரண வீடு, ஒய்ஃப் சாதாரணமா இருப்பாங்க. வீட்டில் ஒரு புது பொருள் கிடையாது. அன்னைக்கு நான் போகும்போது என்ன இருந்ததோ அதே தான் இன்னைக்கு இருக்குது. நல்லா கவனிங்க. 5 ஆம்பளை பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்களுக்கு பாக்கெட் மணி எப்படி தெரியுமா, இவர் கம்பெனியில போய் அவன் பெருக்கி தொடச்சு கொடுத்தானா அதுக்கு பாக்கெட் மணி கொடுப்பாரு. எனக்கு கஷ்டமா இருக்கும். இவ்வளவு பெரிய பணக்கார 10,000 ஏக்கர் அங்க வாங்குறதுக்கு பணம் இருக்குது. அப்போ இதெல்லாம் என்னத்துக்கு? இதை எப்படி பிள்ளைங்க அவருடைய சொந்த பிள்ளைங்க, சொந்த மகன். அவன் போய் எல்லா டேபிளையும் தொடச்சி அவன் ஆபீஸ்ல சுத்தம் பண்றதுக்கு வெளியே ஆளுக்கு என்ன காசு கொடுப்பாரு அதே காசு தான் இவனும் கொடுப்பாரு. ஒரு பாச கூட கொடுக்க மாட்டார். அவன் அதுல தான் படிச்சுக்கிட்டு இருக்கான். நான் ஒரு நாள் உட்கார்ந்து கேட்டேன், எதுக்கு பிள்ளைங்களை இந்த பாடுபடுத்துறீரு அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, அழைப்புலையும் முறையில தான் மாற்றம் அழிய அர்ப்பணத்துல மாற்றம் இல்ல. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமை படுத்தலாமா? அவர் எனக்கு சொன்னது, அழைப்புலையும் முறையில தான் மாற்றம், அர்ப்பணத்துல மாற்றம் இல்ல. நான் ஒரு மிஷினரிய மாதிரி தான் இன்னும் வாழறேன். அவங்க ஒய்ஃப் இஸ் a very simple lady. தனக்கு கிடைக்கிற லாபத்துல 90% தேவ ராஜ்யத்தை கட்டுறதுக்காக உபயோகப்படுத்துறார். கரங்களை கட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? என்ன செய்தாலும் என் அர்ப்பணத்துல மாற்றம் இல்ல. அழைப்புல மாற்றம் வரலாம், இடத்துல மாற்றம் வரலாம், முறையில மாற்றம் வரலாம், ஆனா அர்ப்பணத்துல மாற்றம் இல்லை. அதைத்தான் நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புறேன். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, என்னத்தை மாத்தினாலும் சரி அர்ப்பணத்துல மாறிடாதீங்க. எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன். அதான் அர்ப்பணம். எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன். அப்ப அர்ப்பணங்கிறது வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கும் அதே இது பொருந்தும், மேல இருக்கிற அதிகாரிக்கும் அதே இது பொருந்தும், பெரிய பணக்காரனுக்கும் அதே இது பொருந்தும், சின்ன விதவைக்கும் அதே இது பொருந்தும். அர்ப்பணத்துல மட்டும் மாற்றம் இருக்கக்கூடாது. முறைகள் மாறலாம், தகுதிகள் மாறலாம், ஊழியங்கள் மாறலாம், ஊழிய பொறுப்புகள் மாறலாம், ஊழியத்தின் காரியங்கள் மாறலாம். எதுல மட்டும் மாற்றம் இருக்கக்கூடாது? அர்ப்பணத்துல மட்டும் மாற்றம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்ல கவனிங்க. அவரை குறித்து இன்னொரு சாட்சி சொல்றேன். நானும் அவரும் ஒரு கடைக்கு போகும்போது அப்படி மூத்த மகன் ஒரு சின்ன பொம்மை வாங்கிட்டான். அவன் கையில தான் காசு போட்டு வாங்கிட்டான். உடனே அவர் கேட்டார், வைடாங்க அப்படின்னாரு. அவன் என்னன்னு கேட்டான், நீ இந்த பொருள் வாங்கும்னால ஜோம் பண்ணியான்னு கேட்டார். எங்க கடைக்குள்ள சண்டை நடக்குது, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும். அவன் சொன்னான், ஏன் காசுல தான் வாங்க, உங்ககிட்டயா கேட்டேன். நான் வீட்டுல டேபிள் தொடச்சது காசு கொடுத்தீங்களா, அதுல தானே வாங்கினேன். அவர் சொன்னார், அதெல்லாம் இல்ல, நீ ஜோம் பண்ணியா முதல்ல, அது வாங்கும்னால ஜோம் பண்ணியா. அவன் உடனே அழ ஆரம்பிச்சிட்டான். நான் உடனே சொன்னேன், சின்ன பொம்மை, ஒரு சின்ன பொம்மை. நான் உடனே சொன்னேன், நான் வாங்கி தரேன். உடனே எனக்கு டக்குன்னு சொன்னாரு, ஜெபக்குமார் என் பிள்ளையை கெடுத்துறாரு. அவன் ஓட அழுகுறான். நாங்க ஒரு இடத்துக்கு மீட்டிங் போனோம். சரின்னு கார்ல ஏறி உட்காந்துட்டு இத்தாலி பார்டர்ல போய் மீட்டிங் நடத்தினோம்.
அங்க 2 நாள் உருன்னா. அதுக்கு பிறகு மீட்டிங் நடத்தி நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தோடனே நான் ரூம்குள்ள போனதுதான் அந்த பையன் என்கிட்ட வந்தான். அவன் பேர் சுந்தர். அவர் சாது சுந்தர் சிங், அவர் ரொம்ப பிடிக்கும், சுந்தர்னு வச்சிருக்காரு. அவன் வந்தான். சுந்தர் வந்து, ஜெபக்குமார் என்னைய மன்னிச்சுக்க, என்னைய மன்னிச்சுக்க. என்னத்துக்கு மன்னிச்சுக்க? ஏன் என்ன செஞ்சேன்? இல்லை, நான் கடையில் எங்கள் அப்பாவை எதிர்த்து பேசிட்டேன், அழுதுட்டேன். நீ வாங்கி தரேன்னு சொன்ன போது எனக்கு கொஞ்சம் ஆசையாக தான் இருந்தது, அதெல்லாம் மன்னிச்சுக்க. நான் சொன்னேன், எதுக்குப்பா மன்னிச்சிட்டேன்? அப்போ அவர் உள்ள வந்தார். சொன்னார், என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், உன் காசை நீ செலவழிக்கணும்னா கூட முதல்ல ஆண்டவர்கிட்ட போய் 2-3 கேள்வி கேட்கணும். ஒன்று, இது எனக்கு இப்போ வேணுமா? 2வது, நான் இதை வாங்குறதுனால எனக்கு நீர் வாங்குறத விரும்புகிறீரா? எனக்கு வேணுமா? 2வது, விரும்புகிறத நான் வாங்கும்போது நீர் உமக்கு பிரியமா இருக்குதா? 3வது கேள்வி என்ன கேட்கணுமா? நான் இந்த பொருளை வாங்குறதுனால மற்றவங்களுக்கு இடர்தலா இருக்காதுல்ல? அடே, இந்த கேள்வி கேட்ட பிறகுதான் வாங்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கேட்டு பாரு. சொன்னா, ஆமா, நான் ஜெபம் பண்ணாம வந்துட்டேன். அடுத்த நாள் அவரே கூட்டிட்டு போய் அந்த பொம்மையை வாங்கி கொடுத்தார். நல்லா கவனிங்க, பிள்ளை எப்படி வளர்க்க போறீங்க? அர்ப்பணத்துல மற்றும் உறுதியா இருந்துட்டோம்னா அது எந்த நிலையிலையும் அது அசையவே அசையாது. பணம் பெருகலாம், பொருட்கள் பெருகலாம், நம்முடைய பிரஸ்தாபங்கள் பெருகலாம், காரியங்கள் பெருகலாம். ஆனா நம்முடைய அர்ப்பணத்துல மாறாமல் காத்து கொண்டோம் என்றால் பரலோகம் மகிழும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வலை நிறைய மீன்கள் கிடைக்கும், பரலோகம் இந்தியர்களால நிரம்பும். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? இப்ப நான் ஒரு கேள்வி மட்டும் கேட்டு முடிக்க போறேன். ஐயா, எங்களுக்கு விளங்கிட்டு நாங்க புது புது காரியங்களை செய்து ஆத்துமாக்களை கொண்டு வரணும்னு தீர்மானிச்சிட்டோம். வித்தியாசமா செயல்பட்டு ஆத்துமாக்கள் எப்படியாவது ராஜ்யத்துல வர்றதுக்கு செயல்படணும்னு தீர்மானிச்சிட்டோம். ஆண்டவருடைய நிலையை மாத்தினாலும் சரி, அழைப்பை மாத்தினாலும் சரி, இடத்தை மாத்தினாலும் சரி, எப்படி ஆனாலும் என் அர்ப்பணத்துல மாத்திரம் மாறாம இருப்பேன் என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்துக்காக மாத்திரம் தான் ஜெபிக்க போறேன். எல்லாரும் கண்களை மூடலாம். எவ்ரிபாடி என்னுடைய அர்ப்பணத்துல ஒரு நாள் மாற்றம் வராது. உயர்வோ தாழ்வோ, என் நிலையோ, கஷ்டமோ நஷ்டமோ, என் நிலையோ, எனக்கு என் அர்ப்பணத்துல மாத்திரம் ஒரு நாள் மாற்றம் வராதபடி காத்துக்கொள்வேன். ஆண்டவர் சொல்லுகிற எல்லாத்துக்கும் கீழ்ப்படிவேன். ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிற எல்லாத்தையும் கீழ்ப்படிஞ்சாலும் என் அர்ப்பணத்துல மாத்திரம் மாற்றத்தை வரவிடாதபடி என்னை காத்து கொள்றதுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றவங்க மாத்திரம் எல்லாரும் கண்களை மூடி உங்க வலது கையை உயர்த்தி காண்பிச்சான். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என் அர்ப்பணத்துல நான் மாற மாட்டேன். நான் ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கிற காரியத்துல மாற மாட்டேன். என் ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கிற காரியத்துல மாறவே மாட்டேன். அப்படி கையை தூக்கினவங்க மாத்திரம் எழும்பி நிற்கலாம். உங்களுக்காக நான் விசேஷமா ஜெபிக்க ஏவப்படுகிறேன். ஹல்லேலூயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா என்று சொல்லி பாட போகிறோம். என் ஜெபத்துக்காக இருந்திருக்காங்க. உன்னாலும் இந்த அர்ப்பணத்துல மாற்றவே வராது என்று சொல்லுகிறேன். 2 கரங்களை உயர்த்து. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா.
தேவனுடைய வார்த்தைகளை மாத்திரம் பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். அவர்கள் சம்பூர்ணமாக அர்ப்பணத்தில் நிற்பதற்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். அங்கீகரித்து ஆள்கொண்டு இந்த பலியின் மேல பரலோக அக்கினி இறங்குவதாக. நமக்கு பிரியமானது செய்வதனால் உண்டாகிற ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேல சம்பூர்ணமாய் விளங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு ஓசை உள்ள கைத்தாளங்களோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென், ஆமென். நம்ம ஆண்டவர் இயேசுவின் கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கிய ஆசீர்வாதம் பாதுகாவலும் அவருடைய மாறாத வல்லமையான அற்புதமாக உள்ளதுகளும் நம் அனைவரோடும் இன்றைக்கு தேவனுடைய செய்தி சுமந்து கொண்டு வந்த நகஜோகுமாரோடும் பீகார் மிஷனரிகள் அனைவரோடும் கூட ஊழியத்தோடும் கூட இன்றும் என்றும் கர்த்தர் மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா.